தேவர்களின் துயர் தீர்க்கத் திருமால் திருவாய் மலர்ந்தருளல். ஆண்டவா, அரக்கர்களோட அட்டூழியம் தாங்கல. நாங்க கொடுத்த வரங்களாலேயே அவங்க உலகத்தை அழிக்கிறாங்க. இனி உன்னை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை. இப்படி தேவர்கள் கதறி எழும் ஓலம். இதோ கருணை கடல் கேட்கிறார். நேற்றைய பாடலில் தேவர்கள் பெருமாளிடம் சென்று தங்கள் துயரை சொல்லி முறையிட்டார்கள் அல்லவா? அதற்கு அந்த சர்வ வல்லமை பொருந்திய இறைவன் அளித்த ஆறுதலையும், அடுத்து வரவிருக்கும் நிகழ்வுக்கு அவரிடும் கட்டளையையும் இந்த அழகிய பாடல் மூலம் கம்பர் நமக்கு காட்சிப்படுத்துகிறார் என்றனர். இடர் உழந்து இறைஞ்சி ஏத்தலும் மன்றலம் துளவினான் வருந்தல் வஞ்சகர்தம் தலை அறுத்து இடர் தனிப்பெண் தாரணிக்கு ஒன்று நீக்கேன் என உரைத்தல் மேயினான் என்றனர். இடர் உழந்து இறைஞ்சி ஏத்தலும். அப்படி, அதாவது முந்தைய பாடலில் சொன்னது போல தங்களுக்கு ஏற்பட்ட துயரத்தையெல்லாம் சொல்லி முடித்து, இடர் உழந்து துன்பத்திலே அப்படியே மெய்மறந்து அதிலேயே உழன்றுகிட்டு, இறைஞ்சி அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி, ஏத்தலும் அவரை துதிச்சுக்கிட்டு இருக்கும்போது, யார் முன்னாடி? அந்த பரம்பொருள் முன்னாடி தங்கள் துயரத்தை இறக்கி வைத்துவிட்டு அடுத்து அவர் என்ன சொல்லுவார் என்று காத்திருக்கும் காட்சி இது. மன்றல் துளவினான். அப்ப யாரு அங்கே நிற்கிறார்? யார்கிட்ட இந்த முறையிடுகிறார்கள்? மன்றல் துளவினான். மன்றல் என்றால் மனம், என்றால் அழகு. மனம் வீசக்கூடிய அழகு பொருந்திய துளசி மாலையை எப்போதும் தன்னுடைய திருமார்பிலே அணிந்திருக்கிறாரே அந்த ஆதிநாராயணன், அந்த பெருமாள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். கம்பரின் வார்த்தை தேர்வை பாருங்கள். சாதாரணமாய் திருமால் சொன்னார் என்று சொல்லவில்லை. அவருடைய அடையாளமாகிய, அவருக்கு மிகவும் பிடித்தமான அழகு ததும்பும் மனம் கமழும் துளசி மாலையை சொல்லி அந்த திவ்ய சொரூபத்தை நம் கண்முன்னே நிறுத்துகிறார். வருந்தல். அந்த மன்றல் துளவினான், அந்த கருணை கடல். அவர் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வருந்தல். கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன். சர்வ வல்லமை பொருந்திய இறைவன் வாயிலிருந்து வந்த அந்த ஒரே ஒரு வார்த்தை வருந்தல். துன்பத்திலே உழன்றுகிட்டிருந்த, இனி என்ன நடக்குமோ என்று அஞ்சிக் கொண்டிருந்த தேவர்களுக்கு அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுத்திருக்கும். அந்த அபயகரம் எவ்வளவு உன்னதமானது. வஞ்சகர்தம் தலை அறுத்து இடர் தனிப்பெண் தாரணிக்கு. ஏன் வருந்தக்கூடாது? அதுக்கும் காரணம் சொல்றார் பெருமாள். வஞ்சகர்தம் தலை அறுத்து. யாரால உங்களுக்கு துன்பமோ அந்த வஞ்சகர்கள் இருக்காங்களே, அந்த அரக்கர்கள் அவங்களுடைய தலைகளை அறுத்து. இடர் தனிப்பெண் தாரணிக்கு. தாரணி என்றால் இந்த பூமி. இந்த பூமிக்கு இருக்கிற இடரை, துன்பத்தை தனிப்பெண் குறைப்பேன், முடிப்பேன். அரக்கர்களின் தலைகளை கொய்து பூமாதேவியின் பாரத்தை குறைப்பேன் என்று தன்னுடைய சங்கல்பத்தை சொல்கிறார். இது பெருமாளோட வாக்கு. நடக்கப் போகும் காரியத்தை உறுதியாக சொல்கிறார். ஒன்று நீ கேண் என உரைத்தல் மேயினான். அதோட விட்டாரா? இல்லை, நான் இதை செய்ய போறேன். ஆனா இதுக்காக நீங்க ஒரு காரியம் செய்யணும். நான் ஒன்று சொல்றேன், அதை கேளுங்க. என் உரைத்தல் மேயினான் என்று சொல்லி பேச ஆரம்பித்தார். அடுத்து வரப்போகும் விஷயங்களுக்கான ஆரம்பம் இது. அந்த ஒரு காரியம் என்ன? அடுத்து வரவிருக்கும் அவதார பிரயத்தனத்திற்கு, ராமவதாரத்திற்கு அவரிடம் போகும் கட்டளை என்ன? அதை கேட்க தேவர்கள் மட்டுமல்ல, நாமும் ஆவலோடு காத்திருக்கிறோம் அல்லவா? துளசி மனம் கமழும் அந்த பரம்பொருளின் திருவாக்கை கேட்டு துன்பத்திலே துவண்ட தேவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். இந்த ஒரு பாடல் மூலம் கம்பர் அந்த சூழ்நிலையையும் பெருமாளின் கருணையையும் அவருடைய உறுதியான சங்கல்பத்தையும் எவ்வளவு அழகாக நம் மனக்கண் முன் நிறுத்துகிறார். இதுதான் கம்பனின் கவித்திறன்.